ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை யாராச்சும் திருடிட்டு போயிட்டாங்கனாலோ, இல்லை உங்களுடைய ஃபோனை உங்களுக்கே தெரியாமல் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்கனாலோ, அவங்களுடைய ஃபோட்டோஸ், அப்புறம் அவங்க எவ்வளோ நேரத்துக்கு உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க, எங்கேருந்து ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். உங்கள் ஃபோனுக்கு தான் போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுடைய மெயில்லேயே அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்க இருந்த லொக்கேஷன், எவ்வளோ நேரத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸில் இருக்கீங்க, நீங்கள் அங்கே வந்து உங்களோட ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு போகிறீங்க. சார்ஜ் போட்டுட்டு போனதுக்கப்புறம் யாராச்சும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், என்ன தான் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதை கேப்சர் பண்ணுறது மட்டும் கிடையாது, எவ்வளோ நேரத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸாக்ட் லைவ் லொக்கேஷன், அங்கே தான் இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறாங்களா, இல்லை வேறு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் எப்படி உங்கள் மொபைலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மஸ்ட்டாக இருக்க வேண்டியது. ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்குள்ளேயே ப்ளூ கலரில் இன்ஸ்டால் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்ட் செட்டப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த கேமரா ஆக்சஸ்ன்றதை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிங்கன்னா சில பெர்மிஷன் கேட்கும், அதாவது ஃபோனில் வந்து அந்த பெர்மிஷன் கேட்கும், அதை அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதையும் வந்து அலோவ் பண்ணுங்கள். இது அலோவ் பண்ணிங்கன்னா தான் அவங்களுடைய அக்யூரேட் லொக்கேஷனை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த பெர்மிஷனை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இமெயில் ஆட் பண்ண சொல்லும். ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில், அதாவது உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியெல்லாம் இதில் ஷோ ஆகும். அதில் எது உங்களுடைய மெயில் ஐடியா, உங்களோட பர்சனல் மெயில் ஐடியோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா சில பெர்மிஷன் கேட்கும், அதையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கீழே ஆட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராச்சும் உங்களோட ஃபோனை ஆக்சஸ் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிடும். அதனால் இதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஆட்டோ ஸ்டார்ட்னு ஒன்று, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பேக்ரவுண்ட் ஸ்டார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இது ரொம்பவே முக்கியமானது. இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வேறு யாராச்சும் இந்த ஆப் தெரிஞ்சு இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்களால வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இதையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதை வந்து டெமோவுக்காக இந்த ஆப்பை வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ட்ரை இட் நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னுடைய ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணி ஓப்பன் பண்ணணும், பாஸ்வேர்ட் போட்டு. பட் ஆனால் நான் 2 டைமும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு தப்பாக தான் போட்டிருக்கேன். ஸோ 2 டைம் வந்து பாஸ்வேர்டை தப்பாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்வேர்டு தப்பாக போடும்போது மேலே ஃப்ரண்ட் கேமராவும் நம்மளோட இதுவும் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது வந்து டெமோவுக்காக உங்களுக்கு இதாகும். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனாக கிடைக்கும், அதாவது கம்மி அமௌண்ட்டில் இருக்கும். மேபி ஃபியூச்சரில் வந்து இதுக்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இப்போவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபெயில்டு அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3 4ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் 1 வந்து செலக்ட் பண்ணிங்க. ஒரு டைம் ஃபெயிலியர், அதாவது பாஸ்வேர்டு தப்பாக போட்டோம்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸோ 1ன்றதை கிளிக் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்னு இருக்கும். பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது ஃப்ரண்ட் மட்டும் போதுமா, இல்லை பேக் போதுமா, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பாஸ்வேர்டு தப்பாக போடும்போது என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணும். வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து வேணான்னு விட்டுருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரொம்பவே முக்கியமானது கூகுள் டிரைவ்ன்றது வந்து ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் மஸ்ட்டாக வந்து ஆன் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது மூலயமா தான் உங்களுடைய ஃபோனை ஆக்சஸ் பண்ணுறவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய மெயிலுக்கு வரும். ஸோ அதனால் இதை வந்து ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிங்கனாலே உங்களுடைய மெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை கிளிக் பண்ணிட்டு சில பெர்மிஷன் கேட்கும், அதுவும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு
ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். அதாவது கூகுள் டிரைவ் வந்து எனேபிள் ஆகிடும். இதில் 2 விதமாக உங்களுடைய ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறவங்களுடைய ஃபோட்டோவை வந்து பார்க்க முடியும். அது ஒன்று வந்து ஆப்புக்குள்ளேயும் பார்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் போய் பார்க்க முடியும். இப்போ நம்ம கூகுள் டிரைவில் பார்க்குறத தான் பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னுடைய ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ 2 டைம் வந்து பாஸ்வேர்டு வந்து தப்பாக போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 டைம் போடுறேன். டைமிங்கும் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:14க்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது பாருங்கள், ஃப்ரண்ட் கேமராவோட இதுவும் அதாவது பேக் கேமராவோட இதுவும் 2மே இதானே இருக்குது. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒயிட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து நம்மளுடைய கேமரா தெரியுது பாருங்கள். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ், அதாவது என்னுடைய அட்ரஸ் இருக்குது. அதுக்கு கீழே வந்து கூகுள் மேப்போடைய லிங்க்கும் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா எங்கே இருக்கோன்ற அந்த எக்ஸாக்ட் லைவ் லொக்கேஷனும் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனை யார் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே இருந்தாலுமே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.